தந்தி தொலைக்காட்சி நேயர்களுக்கு வணக்கம். நல்லதை சொல்வோம், நல்லதை செய்வோம், நல்லதே நடக்கும். இன்று 6/8/2023 ஞாயிற்றுக்கிழமை உத்திரட்டாதி நட்சத்திரம் காலை 9:22 வரை, பிறகு ரேவதி நட்சத்திரம். இன்றைக்கு நான் உங்களுக்கு சொல்ல இருக்கிற நல்ல கருத்து, ஜோதிடத்தில் உள்ள பழமொழிகளை பற்றி சொல்லிக்கிட்டு வந்தேன். ஒரு சில பழமொழிகள் உங்களுக்கு முன்னாடி சொல்லி அதற்கு விளக்கங்கள் தான் சொன்னேன். ஒரு அற்புதமான சில கருத்துகள் இருக்கு. நாளும் கோளும் நலிந்தோர்க்கு இல்லை. ஒருத்தர் முடியாமல் இருக்காரு, ரொம்ப சிரமப்படுறாரு, ஆரோக்கிய தொல்லை இருக்குன்னு வச்சுங்க, அவர் போய் கடுமையாக விரதமெல்லாம் இருக்க வேண்டாம். உண்ணாவிரதமெல்லாம் இருந்து உடலை மேலும் வருத்திக்க வேண்டாம். அவர்கள் மனதில் நினைத்தாலே போதுமா, தெய்வம் வந்து அருள் கொடுக்குமா. பொதுவாகவே திரேதாயுகம் கலியுகமெல்லாம் இருக்கு இல்லையா, முன் யுகத்துல எல்லாம் யாகம் வச்சு நம்ம வந்து இறைவனை வர வைக்கணும், இல்லைன்னா ரொம்ப சிரமப்பட்டு கும்பிடணும். ஆனால் இப்போ இந்த கலியுகத்தில் பொழுதெல்லாம் சம்பாதிக்க வேண்டிய சூழ்நிலை எல்லாருக்கும் இருக்கு. ஆகையினாலே சும்மா நம்ம ஒரு முறை இறைவன் பேரை உச்சரித்தாலே இறைவன் ஓடி வந்துடுவாராம். ஆகையினாலே நாடும் கோளும் நலிந்தோர்க்கு இல்லை. ரொம்ப சிரமப்பட்டு வழிபாடு வச்சுக்க வேண்டாம். இல்லத்திலிருந்து வழிபாடு செய்தால் கூட உள்ளத்திலே மகிழ்ச்சியும் அவர்கள் நினைத்த காரியமும் நிறைவேறுமா. அதற்காக சொல்லி வைத்திருக்கிறார்கள் ஜோதிட பழமொழியாக, நாளும் கோளும் நலிந்தோர்க்கு இல்லை. அது மாதிரி அடுத்து, வேலை அறிந்து பேசு, நாளை அறிந்து பயணம் செய்யணும். ஒரு இடத்துக்கு பயணம் செய்யணும் அப்படின்னா நம்ம நல்ல நாளான்னு பார்த்து போகணும். சில நாட்களில் போய் சில இடங்களுக்கு போனால் அங்கே அந்த பயணம் வெற்றி பெறாமல் போனால் வந்து ரொம்ப கவலைப்படுவோம். யார் முகத்தில் முடிச்சோமோ, யார் எதுக்கால வந்தாங்களோ, சகுனம் சரியில்லையோ நமக்கு நினைக்க தோணும். வேலை அறிந்து பேசணுமா, எந்த வேலையில் எதை பேசணுமோ அதை பேசணும். அதே மாதிரி நாளை அறிந்து பயணம் செய். நாள் செய்வதை நல்லவன் செய்ய மாட்டான், கோள் செய்வதை கொடுப்பவன் செய்ய மாட்டான். நவகிரக செய்ய நினைச்சா லிமிட் இல்லாமல் கொடுக்குமா. அதே மாதிரி நாள் திங்கள் செவ்வாய் புதன் வியாழன் வெள்ளின்னு இருக்கு இல்லையா, ஞாயிறு, இந்த நாட்களிலே எந்த நாள் நம்ம போனால் நல்லதுன்னு நாள் திதி யோகம் கரணம் நட்சத்திரம் அஞ்சும் கூடுவது பஞ்சங்கங்கள் கூடுவது பஞ்சாங்கம். இதில் நமக்கு நல்ல நாளான்னு பார்த்து போகணும் அப்படிங்க. அதுக்கு தான் கல்யாணம்னு வச்சா எது நல்ல நாள், பேசி முடிச்சுக்கிறோமா, எது நல்ல நாள்னு ஆலோசனை கேட்க வர்றவங்க எங்கிட்ட முதல்ல கேட்பாங்க, எந்த கிழமையில் ஐயா நம்ம போகிறோம், எது நம்ம வந்து வைக்கிறதுக்கு உகந்த நாள். இப்போ குழந்தைகள் வந்து ஆப்ரேஷன் பண்ணி எடுக்கிறாப்புல இருக்கும். பல முறை எனக்கு பல பேர் ஃபோன் பண்ணுவாங்க. இப்போ நேற்று முன்தினம் கூட ஒரு ஃபோன் வந்துச்சு, இது மாதிரி சென்னையில் இருந்து இன்னைக்கு வந்து எடுக்கணுங்கிறாங்களே, இன்னைக்கு எத்தனை மணிக்கு நல்ல நேரம், இல்லை நாளை காலையில் எடுக்கலாமா, இவங்களுடைய நட்சத்திரம் இந்த நட்சத்திரம், இவருடைய கணவர் நட்சத்திரம் இந்த நட்சத்திரம், இதுக்கு பொருத்தமான நாள் எதுன்னு கேட்பாங்க. நாள் செய்வதை நல்லவன் செய்ய மாட்டான் என்பதிலே நம்பிக்கை கொண்டவர்களாக இருக்கிறார்கள். அடுத்து, காலத்தில் போனாலும் சூலத்தில் போகாதேன்னு ஒரு பழமொழி. எல்லாரும் இது என்ன சூலம், இது ஒன்றும் பண்ணாதுப்பாங்க. ஆனால் கல்யாணத்தும் போது பாருங்க, அது வந்து அந்த வீடு தெற்கில் இருக்கு, தெற்கில் போகக்கூடாது அப்படிம்பாங்க. அப்போ அதுக்குன்னு ஒரு பரிகாரம் இருக்கு, ஏதாவது ஒன்று சாப்பிட்டு ஒரு சாமியை கும்பிட்டு போகணும்பாங்க. அந்த அடிப்படையில் ஞாயிற்றுக்கிழமை வந்து மேற்கே வந்து சூலம், அதே மாதிரி வெள்ளிக்கிழமையும் மேற்கே சூலம், ஞாயிறும் வெள்ளியும் மேற்கே சூலம், திங்களும் செவ்வாயும் திங்கட்கிழமை கிழக்க சூலம், செவ்வாய்க்கிழமை வந்து வடக்கு, புதன்கிழமையும் வடக்கில் சூலம், வியாழக்கிழமை தெற்கில் சூலம். அது மாதிரி இந்த ஒவ்வொரு நாளும் இந்த சூலம் இந்த திசைன்னு போட்டிருக்கோம். அந்த திசையில் நம்ம போக வேண்டாம்னு போட்டிருக்காங்க. ஐயா போராப்புல வருது. இப்போ ஞாயிற்றுக்கிழமை இன்னைக்கு நீங்கள் வந்து மேற்கு பக்கமாக போகணும், ஒருத்தரை பார்க்க போகிறீங்க, அத்தியாவசியமாக பார்த்தே ஆகணும் அப்படின்னா அதற்கு சில வழிபாடுகள் இருக்குது. அந்த மாதிரி வழிபாடுகளை மேற்கொண்டு போனால் பாதிக்காது. அந்தந்த நாட்களில் எந்தெந்த திசைகள் பாதிக்கக்கூடிய திசை, அனுகூலமற்ற திசைன்னு இருக்கு. ஆனால் இதைத்தான் ஞானசம்பந்தர் சொன்னார். ஞானசம்பந்தர் மதுரைக்கு வருகின்ற பொழுது இந்த நாள் வந்து நல்லா இல்லை, கோள் நல்லா இல்லை, போகாதீங்க நாளாம். அதுக்கு தான் ஒரு பாடல் படித்தார். அந்த வேயுரு தோழி பங்கன் விடமுண்ட கண்டன் மிக நல்ல வீணை தடவி மாசரு திங்கள் கங்கை முடிவேல் அணிந்தன் உளமே புகுந்த அதனால் என் உள்ளத்திலே சிவபெருமான் இருப்பதனாலே இந்த நாள் இனிய நாளாக வருகிறதுன்னு அவர் பாடல் படித்தார். அந்த கோளறு பதிகத்தை நம்ம படிச்சுட்டு எங்கே வேணாலும் போகலாம், கோளறு பதிகம் அப்படிங்கிறது. இது மாதிரி இந்த பழமொழிகளின் வாயிலாக நம்முடைய வாழ்க்கை பாதையை சீராக்கி கொள்ளலாம், நேராக்கி கொள்ளலாம், ஜோராக்கி கொள்ளலாம் என்ற கருத்தை தெரிவித்து இன்றைய ராசி பலன்களை இப்பொழுது உங்களுக்கு வழங்கப் போகின்றேன். மேசராசி நேயர்களே, தொழில் தொடர்புக்கு தோழர்கள் உதவுகின்ற நாள் இந்த நாள். துணிவும் தன்னம்பிக்கையும் உங்களுக்கு வெற்றியை தேடித்தரப் போகிறது. பணவரவு திருப்திகரமாகவே இருக்கிறது. பக்கபலமாக உங்களுக்கு நண்பர்கள் இருந்து உறுதுணையாக இருப்பார்கள். உங்களுடைய வாழ்க்கை பாதையில் இன்று மறக்க முடியாத சம்பவங்கள் நடைபெறும். ரிஷபராசி நேயர்களே, உங்களுக்கெல்லாம் உடன்பிறப்புகள் உதவிக்கரம் நீட்டுகின்ற நாள். உயர் பதவிகள் வருவதற்கான அறிகுறிகள் தென்படுகின்றன. இன்று ஞாயிற்றுக்கிழமை விடுமுறை நாள் என்றாலும் கூட உத்தியோகம் சம்பந்தமாக உயர் அதிகாரிகளிடமிருந்து வரும் அலைபேசி வழி தகவல் மகிழ்ச்சி தரலாம். அதே நேரத்தில் பொருளாதார நிலை திருப்திகரமாகவே இருக்கிறது. உல்லாச பயணங்களையும் மேற்கொள்வீர்கள். மிதுன ராசி நேயர்களே, உங்களுக்கெல்லாம் முட்டுக்கட்டைகள் அகல முயற்சி எடுக்கின்ற நாள்.
முன்பின் தெரியாதவர்களுடன் கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டும். காரணம் 2லே சூரியன் இருக்கின்றார். யாரிடமேனும் வாக்குவாதங்கள் செய்தால் அதனால் பிரச்சனைகள் உருவாகலாம். விரயங்களும் கொஞ்சம் கூடுதலாகத்தான் இருக்கும். மதியத்திற்கு மேல் உங்கள் மனக்கலக்கம் குறைய வழிபிறக்கும். கடகராசி நேயர்களே, அஷ்டமத்து சனியின் ஆதிக்கம் இருப்பதால் உங்களுக்கு எதை செய்தாலும் யோசித்து செய்ய வேண்டும். அருகில் இருக்கும் அனுபவஸ்தர்களிடம் ஆலோசனைகளை கேட்டுக்கொள்ளுங்கள். வளர்ச்சி கூட வளைந்து கொடுத்து செல்ல வேண்டிய நாள் என்று நான் சொல்லுவது வழக்கம். அதே நேரத்தில் விமர்சனங்களும் உங்களுக்கு வந்து கொண்டே இருக்கலாம். நீங்கள் அதை பற்றி கவலைப்பட வேண்டியதில்லை. இன்று ஞாயிற்றுக்கிழமை, எனவே சிவாலய வழிபாட்டை மேற்கொண்டால் உங்கள் சிந்தை மகிழும் சம்பவம் நடைபெறும். சிம்மராசி நேயர்களே, உங்களுக்கெல்லாம் இன்று சந்திராஷ்டமம். எதை செய்தாலும் யோசித்து செய்ய வேண்டும். அருகில் இருப்பவர்களின் அரவணைப்பு குறையலாம். கொடுக்கல் வாங்கலில் குழப்பங்கள் ஏற்படும். மனக்கிளேசங்கள் ஏற்படும். கோபத்தை குறைத்துக் கொண்டு செயல்படுவது நல்லது. உயர் அதிகாரிகளையோ அல்லது உயர்ந்த செல்வந்தர்களையோ நீங்கள் பகைத்துக் கொள்ள வேண்டாம். என்ன இருந்தாலும் இன்று பொறுமையும் நிதானமும் தான் உங்களுக்கு கை கொடுக்கும். கன்னிராசி நேயர்களே, சொத்து விற்பனையால் உங்களுக்கு லாபம் கிடைக்கின்ற நாள். சொந்தங்களின் வாழ்த்துக்களை பெறுவீர்கள். துணையாக இருப்பவர்களால் ஏற்பட்ட தொல்லை அகலும். அதிகார பதவியில் உள்ளவர்களின் ஆதரவோடு ஒரு நல்ல காரியம் இல்லத்தில் நடைபெறப் போகிறது. 2ல் கேது இருப்பதால் ஆன்மீக நாட்டம் அதிகரிக்கும். மாலை நேரத்திலே மகிழ்ச்சி பயணம் உண்டு. துலாம் ராசி நேயர்களே, உங்களுக்கெல்லாம் இன்று கூட இருப்பவர்கள் உங்களுக்கு உறுதுணையாக இருக்கும் நாள். கொடுக்கல் வாங்கல்கள் உங்களுக்கு திருப்திகரமாகவே இருக்கிறது. பழைய தொழிலை விட்டுவிட்டு புதிய தொழில்கள் செய்யலாமா என்று சிந்திப்பீர்கள். அதே நேரம் உத்தியோகத்தில் இருப்பவர்கள், அயல்நாட்டில் இருப்பவர்கள் தாய்நாடு திரும்பும் யோகம் கூட உங்களுக்கு உண்டு. 5லே சனி இருக்கின்றார். புத்திரஸ்தானம் வலுப்பெற்றிருக்கிறது. எனவே பிள்ளைகளால் உங்களுக்கு உதிரி வருமானங்கள் கிடைக்கும். படித்து முடித்த பிள்ளைகளுக்கு வேலைவாய்ப்பு கிடைக்கவில்லையே என்ற கவலை அகலும் விதத்தில் ஒரு நல்ல பணி அவர்களுக்கு கிடைக்கப் போகின்றது. இந்த நாள் யோகமான நாள். விருச்சிக ராசி நேயர்களே, உங்களுக்கெல்லாம் உதிரி வருமானங்கள் பெருகி உள்ளம் மகிழ்கின்ற நாள். எதிரிகள் விலகுவார்கள். உயர்ந்த மனிதர்களின் சந்திப்பு உங்களுக்கு உண்டு. சொன்ன சொல்லை செயலாக்கி காட்டுவீர்கள். சுகங்களும் சந்தோஷங்களும் கூடும். அதே நேரத்தில் நிகழ்ச்சிகளில் பங்கு கொள்ளக்கூடிய வாய்ப்புகளும் உங்களுக்கு வரலாம். சமூக சேவையில் ஈடுபடுகின்ற சந்தர்ப்பங்கள் வரலாம். அதே நேரம் உங்களுக்கு 12லே கேது இருக்கின்றார். பயணங்கள் அதிகரிக்கும். பயணங்களால் உங்களுக்கு பலன்களும் கிடைக்கலாம். மதியத்திற்கு மேல் வரும் பயணம் உங்களுக்கு மகிழ்ச்சிக்குரியதாக அமையும். தனுசு ராசி நேயர்களே, 8லே சூரியன் இருக்கின்றார். அரசியல்வாதிகளாலோ அல்லது உடல் இருப்பவர்களாலோ சில பிரச்சனைகளை சந்திக்க நேரிடும். பொது வாழ்வில் இருப்பவர்களுக்கு வீண் பழிகள் ஏற்படலாம். நீங்கள் செய்யும் முயற்சிகளில் தடைகளும் தாமதங்களும் அதிகரிக்கும். கேதுவின் பார்வை இருப்பதால் ஆரோக்கிய தொல்லைகளும் உண்டு. மருத்துவ செலவுகள் தவிர்க்க முடியாததாக வரும். உறவினர்களிடம் பழகும் பொழுது கொஞ்சம் கவனம் தேவை. மகர ராசி நேயர்களே, அஷ்டமத்திலே செவ்வாய், புதன், சுக்கிரன் இத்தனை கிரகங்களும் இருக்கின்ற பொழுது நிம்மதி என்பது எல்லளவுக்கு கூட இருக்காது. கொள்கை பிடிப்பை தளர்த்திக் கொள்ள நேரிடும். கூட இருப்பவர்களாலும் தொல்லைகள் உண்டு. உறவினர்களும் நண்பர்களும் உங்களுக்கு உறுதுணையாக இருப்பார்களா என்பது சந்தேகம்தான். நேற்று பாதியில் இந்த பணி இந்த மீதியும் தொடரும். அண்ணன் தம்பிகளுக்குள் அரசல் புரசல்கள் ஏற்படலாம். விட்டுக் கொடுத்து செல்வதன் மூலமே விருப்பங்கள் நிறைவேறும் நாள் இந்த நாள். கும்பராசி நேயர்களே, உங்களுக்கெல்லாம் சனி சஞ்சாரம் நன்றாக இருக்கிறது. வாரிசுகளால் உங்களுக்கு வருமானங்கள் வந்து சேரும். வாகன மாற்றம் செய்வதிலே ஆர்வம் காட்டுவீர்கள். வாங்கிய கடனை நினைத்து வருத்தப்பட வேண்டாம். எவ்வளவு வாங்கியிருந்தாலும் அதை கொடுக்கக்கூடிய அளவுக்கு தொழில் வளம் சிறப்பாகவே இருக்கும். முக்கிய பணிகளை மேற்கொள்ளுகின்ற பொழுது குலதெய்வ பிரார்த்தனைகளை நீங்கள் மேற்கொள்ளுங்கள். புகழ்பெற்ற ஆலயங்களுக்கு சென்று வரும் வாய்ப்பு உங்களுக்கு உண்டு. உடன்பிறப்புகளும் உடன் இருப்பவர்களும் உறுதுணையாக இருக்கும் நாள் இந்த நாள். மீனராசி நேயர்களே, உங்களுக்கு சந்திரன் ராசியில் இருக்கின்றார். பஞ்சமாதிபதி இருக்கின்ற பொழுது நெஞ்சமகிழும் சம்பவம் நடைபெறும். பிள்ளைகளின் கல்யாண கனவுகள் அல்லது அவர்களுடைய எதிர்காலம் பற்றிய சிந்தனையில் நீங்கள் ஏதேனும் செய்யும் முயற்சிகளில் எல்லாம் வெற்றி பெறப் போகின்றது. தாய் வழி ஆதரவு திருப்திகரமாக இருக்கும். அதிகாலையில் வரும் அலைபேசி வழி தகவல் ஆதாயம் தருவதாக இருக்கலாம். பாகப்பிரிவினர்கள் பற்றிய ஒரு சிந்தனை மேலோங்கும். அதே நேரத்தில் இதுவரை தடையாக இருந்த சில காரியங்கள் கூட இன்று தானாக முடிவடையலாம். என்ன இருந்தாலும் 2லே குரு இருப்பதால் நீங்கள் கவலைப்பட வேண்டியதில்லை. பொருளாதாரத்தில் திருப்தி இருக்கிறது. வாங்கல் கொடுக்கல்கள் ஒழுங்காகும் நாள் இந்த நாள். மேலும் விவரங்கள் அறிய தினத்தந்தி படியுங்கள்.